அடுத்த குறள், 7வது குறளுக்கு நாம் செல்லலாம். பயனில்ல சொல்லாமை அதிகாரத்தில். இதில் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அரிய சீரிய சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அல்லது பயன் தரக்கூடிய சொற்களை ஆராய்ந்து பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள், அறிவினார் அறிஞர் பெருமக்கள் சொல்லார் சொல்லவே மாட்டார்கள். எதை? பெரும் பயன் இல்லாத சொல். பயன் இல்லாத சொற்களை ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? சீரிய சான்றோர் பெருமக்கள் நன்மை இல்லாத சொற்களை சொன்னாலும் சொல்லலாமே தவிர பயனில்லாத சொற்களை சொல்லாதீர்கள்னு சொல்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாரு? அரும்பயன் தரக்கூடிய சிறந்த சொற்களை ஆராய்ந்து பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஒரு போதும் என்ன செய்ய மாட்டாங்க? பயனில்லாத சொற்களை சொல்லவே மாட்டார்கள் அப்படின்னு வலியுறுத்தி கூறுகிறார். இப்போ புரியுதா நமக்கு? ஆக அவங்களோட சிறந்த குணம் என்னங்கிறது போன குறளில் அவர் சொல்லிட்டார். அப்போ அரும்பயன் ஆயும் அறிவினார் செய்யார், செய்யவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் அங்கே ஒரு இது சொல்கிறார், உனக்கு ஒரு எக்ஸம்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லியிருக்கார் சென்ற குறளில். அதே தான் இங்கேயும் வருது. இப்போது சிறந்த பயனுள்ள வார்த்தைகளை அல்லது கொள்கைகளை உடைய பெருமக்கள், நல்ல ஆய்ந்து அப்படின்னா ஆராய்ந்து சொல்லக்கூடிய பெருமக்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் பயனில்லாத சொற்களை சொல்லவே மாட்டார்கள் என்று இந்த குறள் அவர்களை பற்றி சிறப்பித்து கூறுகிறது. நன்றியுடன் விடை பெறுகிறேன். நாளை மீண்டும் காணலாம். நன்றி.